அத்தியாயம் 96. மயங்கி விழுந்த சமரனின் கண்கள் மெல்ல திறந்தபோது அவன் தலை எதிலோ முட்டுக் கொடுக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்தான். அது மட்டும் இல்லாமல் யாரோ வலுக்கட்டாயமாக அவன் வாயை திறந்து அதில் குளிர்ந்த திரவத்தை ஊற்றுவது போலவும் உணர்ந்தான். அந்த திரவம் அவன் வாய்க்குள் போகாமல் கன்னத்தில் வழிந்தது. சில சமயங்களில் வாய்க்கு பதிலாக நேரடியாக மூக்கிற்கும் சென்றது. திரவத்தை ஊற்றியவருக்கு இது போன்ற விஷயம் எல்லாம் பழக்கமில்லை என்பதை உடனே புரிந்து கொண்ட சமரனுக்கு தன்னை யாரோ கொல்கிறார்களோ என்று சந்தேகம் வர மயக்கத்திலேயே பதறினான். அதே நேரம் அந்த திரவம் சமரனின் மூக்கிற்குள் நுழைய பலத்த இருமலுடன் எழுந்து உட்கார்ந்தான் சமரன். ஐயோ, கொலை! யாரது? யார் என்ன கொல்ல பார்க்கிறது என்று கத்திய சமரன் இருமியபடி சுத்தி பார்க்க அவன் எதிரில் இருந்த யமுனா பயத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கையில் சுத்தமான தண்ணீர் நிறைந்த பாத்திரம் இருந்தது. நீங்களா? என் மூக்கில் தண்ணி ஊத்தி கொல்ல பார்த்தது நீங்களா என்று சமரன் கேட்க, இல்லை என அவசரமாக மறுத்த யமுனா கவலையும் பயமுமாக அவனை பார்த்தாள். அவள் முகத்தை பார்த்த சமரன் என்ன நடந்தது என புரிந்து கொண்டான். தட்டு தடுமாறிய சமரன் மிச்சமிருந்த இருமலை இருமியபடி எழ அவள் சமரனுக்கு மீண்டும் தண்ணீரை நீட்டினாள். அதை வாங்கிய சமரன் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். பின் சிரித்தபடி, நீங்க என்ன கொல்ல பார்க்கலன்னு சொல்றீங்க, ஆனா என் வாயை தவிர மூக்கு, காது, கண்ணொன்னு எல்லா இடத்திலும் தண்ணீரை ஊத்துறீங்க என்றான். இதை கேட்ட யமுனாவின் அழகிய முகம் வெட்கத்தால் சிவந்தது. அவள் தன் வாழ்வில் ஒருவருக்கு இதுபோல உதவுவது இதுவே முதல் முறை. உண்மையில் அவளுக்கு தெரிந்தவரை அவள் நன்றாகவே வேலை செய்திருந்தாள். ஆனால் சமரன் சொன்ன பிறகே தன் வேலையை சரியாக செய்யவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது. ஆனாலும் சமரன் இப்போது சுயநினைவை அடைந்து விட்டதால் தண்ணீர் நிரம்பிய கிண்ணத்தை கீழே வைத்தவள், நீங்க நல்லா இருக்கீங்கள்ல, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று விசாரித்தாள். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மந்திர விலங்கு 2ஆம் நிலையில் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். இதே அந்த மிருகம் 3வது நிலையில் இருந்திருந்தா என்னால் உயிரோட திரும்பி வந்திருக்கவே முடியாது என்று சமரன் சிரித்தபடி சொல்ல யமுனா மனம் வருந்தினாள். இதெல்லாம் தன்னால் தான் நடக்கிறது என்று நினைத்தவள் சமரனிடம் மன்னிப்பு கேட்டாள். என்னை மன்னிச்சிடுங்க, இப்படி ஒன்று நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்ற யமுனாவின் முகம் அவமானத்தால் சிவந்தது. அவள் தன் முன் தலை குனிந்து இப்படி மன்னிப்பு கேட்பதை கண்ட சமரன் புன்னகையுடன் அவளை சமாதானம் செய்தான். அட, இன்னைக்கு நடந்ததை மறந்துடுங்க. வெளியில இருக்கிற ஆபத்தை சரியா சொல்லாம விட்டது ஏன் தப்பு தான். ஆனா இப்போ அது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்த முறை கொஞ்சம் கவனமா இருங்க என்று அவன் சொல்லும் நேரம் அவனது வயிறு இரைச்சலில் சத்தமிடத் தொடங்கியது. அதனால் சமரன் மிகவும் சங்கடமாக நெளிந்தான். அவன் வயிற்றில் இருந்து வரும் இந்த சத்தம் கேட்டு கலவரமடைந்த யமுனா பின் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நீங்க நோயாளியா மாறிட்டீங்க. அதனால இன்னைக்கு உங்களை கவனிச்சுக்கிற வேலை என்னோடது. நான் உங்களுக்கான சாப்பாட்டை சமைச்சு தரேன் என்று யமுனா கூற சமரனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்று அவசரமாக கேட்டான். அவள் அணிந்திருந்த ஆடையிலிருந்து அவள் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவள் என்று சமரன் நினைத்திருந்தான். மேலும் பெரிய குடும்பத்தில் எல்லாம் பெரும்பாலும் சமையல் வேலை சமையல்காரர்களால் தான் செய்யப்படும். அதனால் தான் அவள் சமைப்பதாக கூறியதும் இந்த சக்தி வாய்ந்த அழகான பெண்ணுக்கு இதெல்லாம் தெரியுமா என்று கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான் சமரன். ஆனால் அவளோ வேகமாக மறுத்தாள். இல்ல, எனக்கு அவ்வளவா சமைக்க தெரியாது. ஆனா கொஞ்ச நாளா நீங்க சமைக்கிறத பார்த்து மீன் சமைக்க மட்டும் நான் கத்துக்கிட்டேன் என்ற யமுனா சிரிக்க சமரனும் தலையாட்டி ஒத்துக்கொண்டான். பின் யமுனா சமரன் எப்போதும் சமைக்கும் இடத்திற்கு சென்றாள். அங்கே ஏற்கனவே சமரன் பிடித்து வைத்திருந்த மீன் இருந்தது. அதை பார்த்த யமுனா எதுவும் பேசாமல் கல்லின் அருகே மண்டியிட்டு அமர்ந்து அருகில் இருந்த மீனை நெருப்பில் வறுக்க ஆரம்பித்தாள். இதை பார்த்த சமரனும் நேரத்தை வீணாக்காமல் கண்களை மூடியபடி கால் நீட்டி படுத்து கொண்டான். அவன் அந்த மாய விலங்குடன் சண்டையிட்டதால் மிகவும் பலவீனமாக உணர்ந்தான். அதனால் களைப்பு போக தனது சக்திகளை மீட்டெடுக்க ஆரம்பித்தான் சமரன். யமுனாவோ நெருப்புக்கு அருகில் அமர்ந்து மீன்களை சமமாக ஒரே பதத்தில் மும்முரமாக வறுக்க ஆரம்பித்தாள். நெருப்பின் வெப்பத்தால் அவள் முகம் முழுவதும் வியர்வையால் நிறைந்திருந்தது. இடையில் ஒரு முறை திரும்பி சமரனை பார்த்தாள். அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு தியான பயிற்சியில் இருந்தான். இதுவரைக்கும் நான் யாருக்கும் இது மாதிரி என் கையால சமைச்சு கொடுத்ததில்ல. ஆனாலும் நான் நல்லா செய்வேன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நான் செய்யறதுல இவரு தன்னோட விரலை கூட விடாம சப்பி சாப்பிடணும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட யமுனா மீன் சற்று வெந்திருப்பதை பார்த்தாள். மீன் வெந்துருச்சு, இதுல கொஞ்சம் மசாலா தூள் போடலாம் என்று நினைத்த யமுனா அங்கும் இங்கும் மசாலா பொருட்களை தேடி பார்த்தாள். அப்போது அவள் அருகில் ஒரு பச்சை நிற குடுவை இருந்தது.
இதுல தான் மசாலா வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் என்று நினைத்த யமுனா அந்த குடுவையை பிரித்தாள். அதிலிருந்து வெள்ளை நிற பொடியை பார்த்த யமுனா அதை உப்பு என நினைத்து மீனின் மீது சிறிது தூவினாள். பயிற்சியில் இருந்த சமரன் திடீரென ஏதோ ஒரு விசித்திரமான வாசனையை உணர ஆரம்பித்தான். அந்த வாசனை அவனது கவனத்தை கலைத்துவிட சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். பின் சிரித்துக்கொண்டே தன் கண்களை யமுனாவின் புறம் திருப்பினான். மீன்கள் வெந்துவிட்டதை கவனித்தவன் அதன் வாசமே தனது மூக்கை தொலைத்தது என புரிந்து கொண்டான். யமுனா, இது ரொம்ப வாசனையா இருக்கு. இப்படி ஒரு வாசனையை இந்த மீன்ல இதுவரைக்கும் நான் சுவாசிச்சதே இல்லையே என்று மூச்சை இழுத்தபடி சொன்னான் சமரன். அவனுக்கு இந்த மீன் வாசனை பிடித்திருப்பதை உணர்ந்த யமுனா அந்த மீனின் சுவையும் பிடிக்கும் என நம்பினாள். அப்படியா? இந்த வாசனை உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? நான் இதை இப்போதான் முதல் முறையா செய்யறேன். ஆனாலும் பாருங்க, நீங்க உங்க விரல் முதற்கொண்டு விடாம சப்பி சாப்பிட போறீங்க என்று சிரித்தபடி சொன்னாள் யமுனா. சரி சரி, நான் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவன், ஒரு நோயாளின்னு சொல்லலாம். நீங்க எனக்கு தனியா அக்கறை செலுத்த தேவையில்லை. குறைந்தபட்சம் என் உடம்புக்கு ஏத்த மாதிரி உணவு கொடுத்தா போதும் என்று சமரன் கேலியாக சொல்ல அவனது வார்த்தைகளை அலட்சியப்படுத்திய யமுனா மீன் துண்டுகளை அவனுக்கு பரிமாறிவிட்டு தானும் ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு சாப்பிட அமர்ந்தாள். சமரன் கேலியாக சிரித்தபடி மீனை வாயில் வைக்க உடனே அவனது முகத்தின் நிறம் மாறியது. அவனை பார்த்தாலே அந்த மீன் அவனுக்கு பிடிக்கவில்லை என புரிந்தது. பிறகு தலையை ஆட்டி தன் முகத்தை சமன் செய்து கொண்ட சமரன் அமைதியாக அதை பார்த்தான். ஐயோ, இது கன்றாவியா இருக்கு. இதுவரை இவ்வளவு கேவலமான உணவை நான் சாப்பிட்டதே இல்லை. இதுக்கு பதிலாக விஷத்தை கூட சாப்பிடலான்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல, சாப்பிடுவோம். ஏன்னா இந்த விஷத்தை மட்டும் நான் சாப்பிட்டுட்டா இதுக்கப்புறம் சாப்பிட்ற எல்லா விஷத்தையும் இது முறிச்சிடும். சமரா, கொஞ்சம் அனுசரித்து இதை சாப்பிட்டுடு, இல்லை நீ வெறும் வயிற்றுல தான் படுக்கணும் என்று தனக்குள் நொந்து கொண்ட சமரன் அந்த மீனை முகத்தை சுளிக்காமல் சாப்பிட முயற்சித்தான். மீனின் வாசனையை வைத்து பெரிதாக கற்பனை செய்திருந்த சமரனால் அந்த ரப்பர் போன்ற துண்டுகளை மென்று விழுங்க கூட கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக அவன் அதை சாப்பிட்டு முடித்த நேரம் அவன் வயிற்றில் திடீரென ஒரு விசித்திரமான வெப்பத்தை உணர்ந்தான். அவன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. உடல் முறுக்கேறியது. அவன் முகத்தில் ஏதோ மாற்றத்தை உணர்ந்த யமுனா குழப்பத்துடன் சமரனை பார்த்தாள். என்னாச்சு? எல்லாம் சரியா இருக்குதானே? பிரச்சனை இல்லையே என்று அவள் கேட்கும் போதே அவளது முகமும் சிவந்திருந்தது. மற்றொரு விஷயமாக சமரனுக்கு அவள் உணவை விட இப்போது அவளது குரல் மிகவும் பிடித்திருந்தது. அவன் தலையை உயர்த்தி யமுனாவை பார்த்தான். எப்பொழுதும் சாதாரணமாக தெரிபவள் இன்று அதிக அழகாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். அவன் உடம்பில் ரத்தம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதை அவனது கழுத்தில் இருந்தே அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. யமுனா தன் ஒரு கையால் தலையை மீண்டும் மீண்டும் சரி செய்து கொண்டாள். இதை பார்த்த சமரன் சிரித்தான். நீ அழகாதான் இருக்க, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப தலையை சீவிக்கிட்டே இருக்க என்று கேலியாக கேட்டான். அதே நேரம் அவனது உடல் மிகவும் சூடாக மாறுவதை உணர்ந்தான். தன் உடலின் முறுக்கேறிய உணர்ச்சிகளை கண்ட சமரன் சந்தேகத்துடன் நெருப்பின் அருகே வைக்கப்பட்டிருந்த மீனை பார்த்தான். பின் ஏதோ யோசிக்க ஆரம்பித்தவன் மீனை சுற்றியிருந்த குடுவைகளை பார்த்தான். அங்கே ஒரு பச்சை நிற குடுவையை கண்டவனின் முகத்தில் பதட்டம் தொற்றிக்கொண்டது. யமுனா, நீங்க இந்த மீன்ல என்னத்தை கலந்தீங்க? அதை எனக்கு கொஞ்சம் காட்டுங்க என்று அவசரமாக கேட்க யமுனாவும் தானும் சமரனும் உணர்ந்த வெப்பத்திற்கு காரணம் அந்த மீன்தான் என புரிந்து கொண்டாள். உடனே அவள் அந்த பச்சை நிற குடுவையை எடுத்து சமரனிடம் காட்டி, நான் இதில் இருக்கிற கொஞ்சம் உப்பை தான் பயன்படுத்தினேன். ஏன், என்னாச்சு? இந்த உப்பு கெட்டு போயிடுச்சா என்ன என்று குழப்பத்துடன் கேட்டாள். அந்த குடுவையை கையில் வாங்கிய சமரன் அது உப்பின் தவறு இல்லை என புரிந்து கொண்டான். முக்கியமாக அது உப்பே இல்லை என்று புரிந்து அதை வெளியே பார்வையில் படுமாறு வைத்த தன் தப்பை எண்ணி மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்டான். அந்த பச்சை நிற குடுவையில் சமரன் சிறிது காலத்திற்கு முன்பு செய்த வெள்ளை நிற பொடிதான் இருந்தது. அந்த பொடிதான் சமரனின் முதல் செய்முறையாகும். இது உடலின் வெப்பத்தை அதிகரிக்கும். ஆனாலும் தனது சந்தேகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள நினைத்த சமரன் அந்த குடுவையை திறந்து அதில் இருந்த பொடியை எடுத்து லேசாக சுவைத்து பார்த்தான். அவனது செயலை பார்த்து கொண்டிருந்த யமுனா, உப்புதான பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லைல்ல என்று பதட்டமாக கேட்டாள். சமரனுக்கு கோபத்தில் கத்த வேண்டும் போல இருந்தது. யமுனாவின் மீது எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன், இந்த குடுவையில் உப்பு இருக்கிறதா உங்களுக்கு யார் சொன்னது என்று கோபமாக கேட்டான். இதை கேட்ட யமுனா ஏதோ தவறு நடந்து விட்டதை புரிந்து கொண்டாள். இதுல உப்பு இல்லைன்னா வேற என்ன என யோசித்தவள், சமரன் சமைக்கும் பொழுது இது போன்ற பச்சை நிற குடுவையில் இருந்ததை தான் பயன்படுத்தினான் என நினைவு கூர்ந்தாள். ஆனா நீயும் இதே பச்சை நிற குடுவை தானே பயன்படுத்தின என்று கேட்டாள்.
யமுனா தன் தவறை புரிந்து கொண்டாள் என்பதை அவளது முகம் சிவந்ததிலேயே சமரன் கண்டுகொண்டான். மேலும் அவனது உடல் சூடாகிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் வயிற்றின் கீழ் ஒரு விசித்திரமான சக்தியையும் உணர ஆரம்பித்தான். இருந்த போதிலும் அந்த சக்தியை சமரன் தன் மீது ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கவில்லை. ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை கட்டுப்படுத்த தொடங்கினான். இந்த பச்சை குடுவையில உப்பு இல்லைன்னா வேற என்ன இருக்கு என கவலையுடன் கேட்டாள் யமுனா. ஏனெனில் அவளது உடலும் சூடாக மாறிக்கொண்டிருந்தது. இந்த வெக்கையில் இருந்து விடுபட தனது ஆடைகளை கூட கழற்ற நினைத்தாள். ஆனால் சமரன் இருப்பதால் அவளால் அதை செய்ய முடியவில்லை. மேலும் சமரனை விட அவளால் தன் மனதை நன்றாகவே கட்டுப்படுத்த முடிந்தது. ஏனெனில் அவள் ஒன்றும் சாதாரண பெண் இல்லையே, அவள் சக்தி சக்கரவர்த்தி. நல்ல வேளை, என்னோட சில பகுதிகள் அந்த மாயசிங்கத்தோட முத்திரைகளால மறத்து போயிடுச்சு, அதனால நான் தப்பிச்சேன் என்று நினைத்து நிம்மதியான யமுனா இதற்கு முன் இத்தகைய வெப்பத்தை அனுபவித்ததில்லை. அதே நேரம் சமரன் பதட்டத்துடன் தன் நெற்றியில் அடித்துக்கொண்டு, ஐயோ இந்த பொடி, நான் தப்பு பண்ணிட்டேன், அதுவும் இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் தனியா இருக்கிற நேரம், நெருக்கமாயிடுவோம் என அவன் பதட்டத்துடன் கத்த, யமுனாவிற்கு அந்த பொடி என்னவென உடனே புரிந்தது. அவள் கோபமாக சமரனை பார்த்தாள். நெருக்கம்னா நீங்க எதை சொல்றீங்க? இந்த பொடி என்று அவள் முடிப்பதற்குள் சமரன் தன் தலையை அசைத்து அவள் சொல்ல வருவது சரி என ஒத்துக்கொண்டான். உண்மையை புரிந்து கொண்ட யமுனா கோபத்துடன் தரையில் உதைத்து சமரனை பார்த்தாள். மருத்துவரா நல்லது செய்யறதுக்கு பதிலா நீ இதையெல்லாம் செய்றியா? அதுவும் இவ்வளவு சின்ன வயசுல? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உன்னோட அந்த உருப்படாத ஆசிரியர் உனக்கு என்னத்தை சொல்லி கொடுக்கிறாரு என்று வருணமித்திரரை கோபமாக யமுனா திட்ட, அதை கேட்ட சமரன் கோபம் கொண்டான். ஹே, இதுல என் குருவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் தான் அதை செஞ்சேன். ஆனா அதனால என்ன பிரச்சனை? இது இயற்கையான விஷயம் தானே. இதெல்லாம் என் விருப்பத்துக்காக நான் செஞ்சேன். ஆனா ஒரு வெள்ளப்பொடிக்கும் உப்புக்கும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியல. அது யார் தப்பு என்று சமரன் கோபமாக கேட்க, அவனது பேச்சில் இருந்த உண்மையை யமுனா புரிந்து கொண்டாள். மேலும் இனி சண்டையிட்டு பயனில்லை என்றும் அவளுக்கு நன்றாக தெரியும். அதனால் வருத்தத்துடன் சமரனை நோக்கி, சரி, இப்போ சண்டையை நிறுத்திக்கலாம், இனி நாம என்ன செய்யறதுன்னு மட்டும் சொல்லுங்க என்று அமைதியாக கேட்டாள் யமுனா. உண்மையில் அவள் மிகவும் உதவியற்ற நிலையில் இருந்தாள். இதற்கு முன் அவள் எத்தனையோ தீப்பொறிகளை கையாண்டிருக்கிறாள். ஆனால் தன் உடலுக்குள்ளே ஏற்பட்ட இந்த உஷ்ணத்தை அனுபவிப்பது அவளுக்கு இதுவே முதல் முறை. அதனால் அவள் மிகவும் பதட்டத்துடன் இருந்தாள். இப்போ நம்மோட சக்தியால மட்டும்தான் இந்த வெப்பத்திலிருந்து நாம தப்பிக்க முடியும். நம்ம சக்தியை பயன்படுத்தி இந்த வெப்பத்தை நாம குறைக்க முயற்சிக்கலாம். எனக்கும் இதை கட்டுப்படுத்த இதை தவிர வேற வழி தெரியல என்ற சமரன் தாமதிக்காமல் கீழே அமர்ந்து கண்களை மூடினான். பின் மெதுவாக தன் சக்திகளை உடலில் இருந்து பிரிக்கத் தொடங்கினான். இதனால் அந்த தூளின் வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என அவன் நம்பினான். சமரன் செய்ததை கண்ட யமுனாவும் அதே போல செய்ய முயற்சித்தாள். ஆனால் அவள் தன் சக்திகளை வெளியே எடுக்க ஆரம்பித்த உடனே முத்திரையின் தாக்கத்தால் அவளது உடல் மரத்து போனது. அதனால் சக்திகளை அவளால் வெளியே பிரித்து கொண்டு வர முடியவில்லை. இதை புரிந்து கொண்ட யமுனா மிகவும் கவலைப்பட்டாள். அந்த நெருப்பை எப்படி கட்டுப்படுத்துவது என அவளுக்கு தெரியவில்லை. மேலும் அந்த வெப்பம் அவள் மனதை முழுதாக ஆதிக்கம் செலுத்த தொடங்க பயந்த யமுனாவின் கண்கள் லேசான போதையை உணர்ந்தன. அவள் தன் உடலில் ஏதோ வாசனையை உணர ஆரம்பித்தாள். பின் தன்னைத்தானே உலுக்கிக் கொண்டு சமரனை பார்த்தாள். இல்ல இல்ல, இந்த ஆசைகளை என்னோட சக்தியால கட்டுப்படுத்த முடியாது. இனி இதுக்கு மேல இந்த குகையில நான் இருந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் உடனே இங்கிருந்து கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு குகையை விட்டு வெளியே ஓட ஆரம்பித்தாள் யமுனா. அவள் சொல்வதை கேட்டு தியானம் செய்து கொண்டிருந்த சமரன் பதட்டத்துடன் கண்களை திறந்தான். எனது வெளியே போறாளா? அப்ப அவளை தேடி அலையும் மாய விலங்குகள் எல்லாத்துக்கும் இந்த இடம் பத்தி தெரிஞ்சிருமே என பயந்த சமரன் தனது இடத்திலிருந்து வேகமாக எழுந்து யமுனாவை வெளியே போக விடாமல் தடுத்தான். ஆனால் யமுனா சமரனின் கையை வேகமாக உதறினாள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.